வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. திமுகவில் ஓபிஎஸ் ஐக்கியமாக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 3 முறை இடைக்கால முதலமைச்சராக ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர். மிக மிக அமைதியானவர், மிக மென்மையானவர், ரொம்ப அதிர்ந்து பேசாதவர் அப்படின்னு பல முகங்களை கொண்ட ஓபிஎஸ் இன்றைக்கு தாய் கழகமான திமுகவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அப்படியே மகிழ்ச்சியோடு வரவேற்று சால்வை அணிவித்து பூக்கொத்து கொடுத்து அவரை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதிமுகவுடைய முகமாக அறியப்பட்ட ஓபிஎஸ் அதிமுகவை மீட்டெடுப்பேன், ஒருங்கிணைப்பாளர் நான் தான், அதிமுகவை எடப்பாடி தரங்களிலிருந்து மீட்டெடுப்பதான் என்னுடைய தலையாய கடமை, அதிமுக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வைத்து கொண்டு வழக்கு போட்டு அதிமுகவுடைய பல்வேறு விஷயங்கள் போட்டு நேற்றைக்கு வரைக்கும் அதிமுக எப்போ இருந்தாலும் நம்ம கையை விட்டு போயிருமோ, ஓபிஎஸ் வாசம் போயிருமோ அப்படின்னு எடப்பாடிக்கு தூக்கத்துல கூட நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஓபிஎஸ் ஒரு முள்ளாக குத்திக்கிட்டே இருந்தாரு. பாஜக ஆதரவோடு ஓபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் அதிமுக நடந்துரும், எப்படியாவது அவர் உள்ள வந்துருவார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பயந்துகிட்டே இருந்தாரு. அவருக்கு ரொம்ப தயக்கத்தை ஏற்படுத்திய டிடிவி தினகரன் கூட தனியாக கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க அதிமுக கிளைம் பண்றது அவங்க ஓரமா போயிட்டாங்க. நம்ம சசிகலா அவர்களும் தனி கட்சின்னு அவர்களுக்கும் அந்த பொதுச் செயலாளர் கிளைம் இல்லாம போய் தனியா போயிட்டாங்க. ஓபிஎஸ் கட்சி எந்த கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, வேறு மாற்று கட்சிக்கும் போகவே இல்லை. அதனால அவர் பயந்துகிட்டே இருந்தார். எப்படி இருந்தாலும் பாஜக அவரை கையில் எடுத்து நம்மளுக்கு டம்மி பண்ணிடுமோ, நமக்கு அந்த பதவி இல்லாம போயிருமோ, நம்முடைய பிரச்சனை சிக்கலாயிருமோ, கட்சி பதவி இல்லாம போயிருமோ அப்படின்னு பதட்டத்துல இருந்தார். இன்றோடு அவருக்கு அந்த பதட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. என்ன காரணம்னா, ஓபிஎஸ் இதுவரைக்கும் அதிமுக கிளைம் பண்ணிட்டு இருந்தவர் இப்ப அதிமுக கிளைம் பண்ண முடியாது. அவர் போயிட்டு திமுகவில் இணைந்து விட்டார். அதாவது எதிரும் புதிருமாக இருந்த கட்சி அதிமுகவிலிருந்து அதிமுக பிரிந்த பிறகு அதிமுக திமுகவும் நேர் எதிரி கட்சிகளாக மாறிச்சு. ஒருவரை ஒருவர் சாடி கொண்டார்கள், ஒருவருக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு. திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்றுதான் அதிமுக ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அங்கிருந்து அவர் வெளியே போயிட்டாரு, வேறு கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு பிறகு ஜெயலலிதா. இப்போ ஜெயலலிதாவும் இல்லை, எம்ஜிஆரும் கிடையாது, கருணாநிதி அவர்களும் இல்லை. இப்போ ஸ்டாலின் மிக தன்னுடைய அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா செய்யற செயல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பயங்கரமான ஒரு அதிரடிகளை, சரவெடிகளை இந்த தமிழக அரசியல் களத்துல டெய்லி ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே இருக்காரு. 41 பேர் மரணம் நடந்த பிறகு விஜய் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார், சிறையில் அடைக்கப்படுவார். தற்கொலையை சிக்கிட்டாண்டா அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது வழக்கு கூட போடல, ஒரு புகார் கூட அவர் மேல தெரிவிக்கல. ஆனால் மக்கள் மன்றத்துல எப்படி விஜய் அம்பலப்பட்டார்னா, அப்படி வழக்கு கூட போடாத ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்த நேர்த்தியான நேர்மையான ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட மு.க. ஸ்டாலின் எந்த தலைவனும் தொண்டர் சாவதை விரும்ப மாட்டார்னு சொன்ன வார்த்தை மக்கள் மனசுல அப்படியே ஆணி மாதிரி பதிஞ்சிருச்சு. இது தெரியாத தற்குறி முண்டம் தண்டம் விஜய் என்ன சொல்லிருச்சுன்னா, ஏமால ஏன் வழக்கு போட்டீங்கன்னு சொல்லி வேலூர்ல அம்பலப்பட்டுருச்சு. அந்த வெறுப்பு அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே தெரியும், இது புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சாதாரணமா விஜய்க்கு ஓட்டு போல நினைச்சவங்க கூட வேலூர் கூட்டத்துக்கு பிறகு அந்த களம் மாறி போச்சு. இப்படி அரசியல்ல பல அதிரடிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவிலிருந்து அதிருப்தியில வெளியேறுகிறவர்கள் எல்லாரையுமே தன் பக்கமாக இழுக்கிற வேலையை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு. செங்கோட்டையன் திமுக தான் வருவார்னு சொன்னாங்க. ஆனால் அமாவாசை ஆதவ் என்ன பண்ணாருன்னு தெரியாது, தாவேகா பக்கம் போயிட்டார். அங்க போய் சேர்ந்த பிறகுதான் தெரியுது, ஆஹா நம்ம தெரியாதனமா சில்வண்டுங்கிட்ட சிக்கிட்டோட நம்மன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. தன் மரியாதை போச்சு, மாண்பு போச்சு, எல்லாமே போச்சுன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஓபிஎஸ் அவர்களும் அதிருப்தியில இருக்கும்போது தாவேகா சைட்ல போயிடலாம், ஏதாவது முக்கிய பொறுப்புகளை போயிடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கான நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, செங்கோட்டையன் தெளிவாக ஓபிஎஸோடு ரகசியமாக பல கருத்துக்களை பேசியிருப்பார். இங்க வந்துடாதீங்கன்னா, நான் தெரியாதனமா சிக்கிட்டேன், இப்ப மான மரியாதைலாம் போச்சு, நீங்க ரைசா வந்துடாதீங்க, திமுகவுக்கு போனாலும் போங்க, ஆனா இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு அவர் தடுத்துட்டு இருப்பார். ஒருத்தன் அடிமையா இங்க மாட்டிக்கூடாது இல்லையா. இப்ப திராவிட கட்சியோடு தான் இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ். அந்த வகையில ஓபிஎஸ் நம்ம பாராட்டலாம். அவர் போய் பிஜேபியில சேர்ந்தாதான் அசிங்கம், அவமானம். அவருடைய அந்த திராவிட சித்தாந்தம் ஒண்ணுமில்லாம போயிடும். இன்னைக்கு அவரு திமுகவில் சேர்ந்தாலும் அவர் பயணப்படுறது திராவிட அரசியல் தான். அந்த வகையில் அவர் அந்த கொள்கையை உறுதியா இருக்காரு. இப்ப ஓபிஎஸ் இங்க வந்திருக்கிறதுனால எடப்பாடி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவாருன்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா அதான் இல்லை.
இப்ப எடப்பாடியினுடைய அந்த வெற்றி வியூகம்ன்ற விஷயத்துல மீண்டும் ஒரு ஓட்டை. ஏற்கனவே பல ஓட்டைகள் இருக்கு. பொத்தல் உழுந்த பை தான் அதிமுகவும் எடப்பாடி கூடாரமும். அங்க ஏற்கனவே கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. பாஜகவுடைய கைப்பாவையா இருக்காரு. பாஜக சொல்றதுதான் கேட்க முடியும். சேர்ந்திருக்கிற எல்லாருமே தன்னை காப்பாத்திக்கிறது ஊழல் குற்றச்சாட்டு தப்பிக்கிறதுக்கு தான் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. இப்போ அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல நமக்கு பிரச்சனையாக இருந்த ஓபிஎஸ் திமுக போயிட்டார். இப்ப என்ன சொல்லுவாருன்னா, பா நன்றி கட்டவன், இதனால்தான் கட்சியை விட்டு நீக்கணும்னு எடப்பாடி கிளைம் பண்ணலாம், எடப்பாடி சொல்லலாம், ஓபிஎஸ் மீது சேற்றை வாரி இறைக்கலாம். ஆனால் நீங்க சேத்துல கல் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா தெரிக்கும். தெரிச்சா யார் மேல போடும்னா அடிக்கிறவங்க மேலேயே போடும். இப்ப எடப்பாடிக்கு அது அசிங்கம் தான். எடப்பாடி அப்படி சொன்னா, திராவிட அரசியலை விட நான் திராவிட அரசியல் தான், நான் தாய் கழகமான திமுக தான் சேர்ந்திருக்கேன், எடப்பாடி மாதிரி போயிட்டு நான் கொள்கையே இல்லாத பாசிச பாஜக காலில் போய் நான் உழலன்னு சொல்லி ஈஸியாக ஓபிஎஸ் ஆல் எதிர்வினை ஆற்ற முடியும். இப்போ நிச்சயமாக தென் மாவட்டங்கள்ல எடப்பாடியை விட ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு ஜாஸ்தி. அந்த சமூக மக்கள் மேல ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் எப்பவுமே இருக்கு அவருக்கு. அது நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் பலம் சேர்க்கும். இப்ப காங்கிரஸை பத்தி கவலை இருக்கானா? காங்கிரஸ் பத்தி சுத்தமா கவலை இல்லை. ஒரு பக்கம் விஜயகாந்த் கட்சி இங்க வந்துருச்சு, இன்னொரு பக்கம் வைத்தியலிங்க ஏற்கனவே வந்துட்டாரு, இவர்கிட்ட இருந்த மருது அழகராஜன் நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க. இப்போ போதாக்குறைக்கு ஓபிஎஸ்ஏ இங்க வந்துட்டார். ஆனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு பதவி வழங்கப்படுமான ஒரு மரியாதை மிக்க பதவி வழங்கப்படும். இந்த தேர்தலில் நிச்சயமா ஓபிஎஸ் ஏதோ ஒரு தொகுதியில் நிற்பார். தேனியில் நிற்பாரோ, பெரிய குளத்தில் நிற்பாரோ, ஏதோ ஒருத்தர் ராமநாதபுரத்தில் நிற்பாரோ, இங்கே ஒருத்தர் நின்று ஜெயிப்பார், வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றால் வருகிற நம்ம ஆட்சியில நிச்சயமாக இப்ப இருக்கிற கல சூழல் திமுக பலமான அணியாக இருக்கு. அப்ப திமுக வெற்றி பெறுவதற்கு பல விதங்கள்ல அவர்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி திமுக மீண்டும் அரியணை அமர்ந்தால் சபாநாயகர் பதவி அலங்கரிக்கிறதுக்கு கூட ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடியை ரூல் பண்ணுவார். எடப்பாடி வெற்றி பெற்று வராரு, எதிர்கட்சியில உள்ள வராருன்னு வச்சுங்களேன், வந்தா எடப்பாடிக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ற இடத்துல ஓபிஎஸ் உட்காருவார். எப்படி தனபால் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அந்த தனபாலை வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம வெளியே வராண்டாலே உட்கார வச்சு அவர் அங்கேயே அவரை பேசி அனுப்பிய பல அதிமுக அமைச்சர்கள், பல பேருக்கு அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு ஜெயலலிதா செருப்படி கொடுப்பதன் விதமாக அந்த தனபாலை ஜெயக்குமாரை இறக்கிட்டு தனபாலை சபாநாயகரா மாத்தினாங்க. ஏன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவனாலும் சபாநாயகர்னா எல்லாரும் வணக்கம் போட்டுதான் ஆகணும், முன்னாடியே நீங்க சபைக்கு வந்துட்டாலும் அவர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு, மாண்பு இருக்கு. அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தனபாலை சபாநாயகர் இருக்கையில அமர வச்சு எல்லாரையும் கும்பிடு போட வச்சாங்க. இந்த கட்ஸ் ஜெயலலிதா இருந்துச்சு. இது அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி அவரை மதிக்கவே இல்லை. எடப்பாடி ஓபிஎஸ் துரோகின்றாரு, ஓபிஎஸ் ஒன்றுமில்லா செல்லா காசுன்றாரு, என்ன வேணா சொல்லிட்டு போறா. அடுத்த முறை வரும்போது நிச்சயமாக ஆட்சி திமுக ஆட்சி அமர்ந்தால் ஓபிஎஸ் சபாநாயகராக அரியணையில் அந்த சபாநாயகர் சீட்ல உட்கார்ந்தார்னா ஒரு அப்பாவை அமைச்சராக்கினாலும் ஆக்கலாம். அமர்ந்தால் சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார் அந்த அவைக்குள்ள யார் பேசணும் யார் பேசக்கூடாது, யாருக்கான நேரம் இது யாருக்கான நேரம் இது இல்லை, யாரை வெளியே தூக்கி போடணும் யாரை உள்ள உட்கார வைக்கணும், எல்லா முடிவுகளும் எடுக்கிற அதிகாரம் படைத்த வானலாவி அதிகாரம் சொன்ன மாதிரி வானலாவி அதிகாரம் படைத்த சீட்டா தான் சபாநாயகர் சீட் இருக்கும். அந்த இடத்தை ஒருவேளை ஓபிஎஸ் அலங்கரித்தால் அது எடப்பாடிக்கு பெரும் அசிங்கம், அவமானம், பெரும் பின்னடைவு. இரண்டாவது தேர்தலில் அதிமுக கிடைக்கிற அந்த சமூக வாக்குகள், ஓபிஎஸ் சார்ந்த சமூக வாக்குகள்ல பெரும்பாலான வாக்குகள் எடப்பாடிக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் எங்க இருக்காரோ, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எங்க இருக்காங்களோ அவங்க கிட்டதான் அந்த வாக்குகள் இருக்கும். அந்த வாக்கு திமுக கூட்டணிக்கு தான் வரும், திமுகவுக்கு தான் வரும். அப்ப பலம் கூட தான் செய்யும். கடந்த முறை இருந்ததை விட பல முனைகள்ல வாக்கு சதவீதத்தை உயர்த்துகிற வேலையை ஸ்டாலின் பக்கா மூவா பண்ணியிருக்காரு. கூட்டணியும் உடையாம வச்சிருக்காரு. இப்ப அடிஷ்னலா தேமுதிக உள்ள வந்திருக்கு, அடிஷ்னலா ஓபிஎஸ் உள்ள வந்திருக்காரு. ஏற்கனவே அதிருப்தியா இருக்கிறவர்கள் பெரும்பாலானோர் இந்த பக்கம் மாறிட்டாங்க. அந்த அடிப்படையில அதிமுக வாக்குகளை பாதி வாக்க பிரிக்கிற வேலையை விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சீமான் தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய வாக்குகளும் ஒரு பக்கம் அதிமுக வாக்குகளாக தான் இருக்கும், இளைஞருடைய வாக்குகளை பிரிக்கிறாரு. அந்த வகையில திமுகவுக்கு பலமாக இருக்கும்
ஓபிஎஸ் வெளியேறிய இப்ப ஓபிஎஸ் வந்து திமுகவில் வந்து சேர்ந்ததனுடைய ஒரே நோக்கம், திமுகவில் சேருவதற்கு முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? பக்கத்திலே இருக்க சேகர் பாபு நினைக்கிறீங்களா? பேட்டி கொடுக்கும்போது அவரே இருக்கார் பக்கத்திலே. அவர் காரணம் அல்ல. அவர் பேச்சுவார்த்தை நடத்திருப்பார், பேசியிருப்பார், கூட்டு வந்திருப்பார், சேர்த்து விட்டுருப்பார் எல்லாம். ஆனால் திமுகவில் சேர வேண்டிய அழுத்தத்தை, நெருக்கடியை உண்டாக்கி அவரை கொண்டு போய் திமுகவில் சேர்த்து விட்ட வேலையை செய்தது முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற, எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான். என்னங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்கன்னா? சம்பந்தமே இல்லாம இல்ல, அதுதாங்க உண்மை. எடப்பாடியினுடைய ஆணவமும் பதவி வெறியும், கட்சி பதவி வெறியும், கட்சியை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கமும் தான் ஓபிஎஸ் உள்ள வந்தா நமக்கு அதுல சிக்கல் வந்துடும் சொல்லி ஓபிஎஸ்ஐ செல்லா காசாக கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்ட உடனே போக்கிடம் எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சு பாஜக போனாலும் அடிமையாயிருவோம், தாவேக்கா போனா ஏற்கனவே செங்கோட்டையும் போய் செருப்படி வாங்கிட்டு இருக்காரு, வேற எங்கும் போக்கிடம் இல்லைன்னு உடனே திராவிட கட்சியோட இணைவு தான் நமக்கு சால சிறந்தது, மரியாதை. நம்முடைய இந்த ஏஜ்ல கௌரவமான மரியாதையான இடம் இருக்கணும்னா ஸ்டாலின் கொடுக்குற மரியாதையே போதும்னு சொல்லிதான் ஸ்டாலின்கிட்ட வந்திருக்காரு. இது அவர் எடுத்த ஸ்மார்ட் மூவ். ஒரு பக்கம் ஸ்டாலின் ஸ்மார்ட் மூவ்ல போனாலும் ஓபிஎஸ்க்கு இந்த முடிவு தான் சரியான முடிவு. அவர் தன்னை சரியா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் மீது 1000 மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு இந்த முடிவு என்பது மிக மிக முக்கியமான முடிவு. சரியா எடுத்திருக்காரு, தேர்தலுக்கு முன்பாக கரெக்டா எடுத்திருக்காரு. இந்த முடிவு அவருக்கு நிச்சயமாக வெற்றியை தான் தேடித்தரும். இப்ப செங்கோட்டையன் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் பாருங்க. தலைவரை பார்க்க முடியல, தலைவர்கிட்ட நேரடியா பேச முடியல, கட்சியில மதிப்பு இல்ல, கூட்டங்கள்ல மதிப்பு இல்ல, தன் சார்ந்து இருக்கிற மாவட்டங்கள்ல கூட்டம் போட்டா கூட மேடையில ஏத்தி நிப்பாட்ட முடியல, பஸ்ல ஏத்தி நிப்பாட்ட மாட்டானுங்க, விஜய் பக்கத்துல நிக்க கூட முடிய மாட்டேங்குது. அவமானத்தின் உச்சமாக தேவையில்லாத ஆணியாக மாறி போன செங்கோட்டையனுடைய பரிதாப நிலையை பார்த்து அங்க போனா நமக்கும் இதே நிலைமை தான் வரும். அது பூரா கார்பரேட்டு, அது கட்சி இல்ல, கம்பெனி, சீட்டு கம்பெனி, பணம் புடுங்குற இடம். நம்ம அங்க போனா மரியாதை இருக்காது, அரசியல் வாழ்வே நாசமா போயிடும் என்பதனால ஓபிஎஸ் மிக தெளிவான முடிவெடுத்து திமுக வந்திருக்காரு. திமுக எடுத்த முடிவு மிக மிக ஆரோக்கியமானது. எல்லாம் சொல்லுவாங்க திமுக வந்து என்னங்க அதிமுக எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து திமுகவே கிடையாது, அது அண்ணாவுடைய கட்சி. அண்ணா திமுக இருந்து இன்னொரு கிளை தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தான் இங்க எல்லாமே கோல வச்சுறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் திமுக பலமா இருக்கு. எல்லாரும் பாருங்களேன், இங்க திமுக மாற்றாக இருக்கிற கட்சிகள்லாம் பாருங்களேன், எல்லாரும் ஒரு கட்சியை தான் எதிர்க்கிறாங்க. எவன் வந்தாலும் திமுக நான் எதிரி, திமுக என்னோட தான் போட்டி போடுதுன்னு சொல்றான். ஆனா திமுக ஒற்றை ஆளாக தனியா நின்றுகிட்டே இருக்கு, எதிர்த்துக்கிட்டே இருக்கு. எல்லாரையுமே பாசிச கும்பலை எதிர்க்குது, எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்கு. நம்ம வந்து அதிமுக எதிர்க்குது, பாஜக எதிர்க்குது, நம்ம நேத்து முளைச்ச காலம் தாவேக்கா எதிர்க்குது, சீமான் எதிர்க்கிறாரு. இப்படி எல்லாருமே திமுக எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக எல்லாரையும் தனியா நின்று வேலை பார்த்துட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ற விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓபிஎஸோடு இணைந்திருக்கிற 2 எம்எல்ஏக்கள், ஏற்கனவே வந்த வைத்தியலிங்கம், ஏற்கனவே வந்த இன்னும் பல பேர், இவர்கள் எல்லாருக்கும் இந்த முறை சீட்டு வழங்கப்படுமானா கண்டிப்பா வழங்கப்படும். ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிக்க போறாங்க. அது அந்த கட்சியில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தாதான. ஆல்ரெடி நின்ன இடம் தான், நின்று அவங்க வேறு தொகுதியில் வேறு சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப மாற்று சக்தியாக இவங்க அது எங்க நின்று ஜெயிச்சாங்களோ அதே இடத்துல நிக்க போறாங்க. அங்க திமுக ஜெயிக்கல கடந்த முறை, அதனால அவங்களுக்கு சீட்டு ஒதுக்குறதுல திமுக எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைக்கிறேன் நான். எது எப்படி இருந்தாலும் எடப்பாடிக்கு தூக்கம் போச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க எடப்பாடி சந்தோஷமா இருப்பார், இப்ப கட்சி நம்மகிட்ட வந்துச்சுன்னு சந்தோஷப்படுவாருன்னா கட்சி வந்து பிரயோஜனம் இல்லையே, தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு பதவி போதே. இப்ப எதிர்கட்சி அந்தஸ்தாக கூட வருவீங்களானே தெரியல. இப்ப இருக்கிற நிலைமை பார்க்க போனா என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருப்போம். தமிழக அரசியல் களம் என்பது நாளுக்கு நாள் மாறுகிற நிலைமை போய் நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் பல்வேறு பரபரப்புகளோடு கடந்து போயிட்டே இருக்கு. ஸ்டாலின் மிகச்சிறப்பான மூவ் எடுத்து போயிட்டு இருக்காரு. மீண்டும் அவர் தான் அரியணையில் அமருவேன்னு சூளுரைத்ததுடைய பின்னணி ரகசியம் என்னன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு எல்லாம்? எவ்வளவு ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப சைலண்டா பண்ணிட்டு இருக்காரு, அலப்பறை கொடுக்கல, ஆடம்பரமா எந்த வேலையும் பார்க்கல, சைலண்டா அவருடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல்வேறு நல்ல திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அதனால மக்கள் மீண்டும் திமுக ஆட்சியில உட்காரணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும், நான் இதே அவைக்கு திரும்ப வந்து பேசுவேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சட்டமன்றத்தினுடைய கடைசி நாளின் அன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் தான் அவருக்கு கிடைத்திருக்கிற பலமாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு சுவாரஸ்யங்களோடு உங்களை சந்திக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.